காதல் 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 இனித்திடும் நரகமா காதல் காதல். மாமா இன்னைக்கு ஜூஸ் எப்படி இருக்கு? சூப்பர்டா, எப்பவும் போலதான் அசத்திட்டு போ. ஏன் தேஜு, ஒரு நாள் கூட இந்த ஜூஸ்ல இருந்து எங்களுக்கு பிரேக் தர மாட்டியா? ஏன்க்கா, ஜூஸ் நல்லா இல்லையா? அக்கா, இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. உங்களுக்கு பாப்பா வேற பிறந்திருக்கா, பிளட்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஜூஸ் குடிச்சா ரத்தம் நல்லா ஊறும். அதானே வருங்கால செஃப் சொல்றாங்க, எல்லாரும் வாய் மூடிட்டு குடிங்கப்பா. சரி தேஜு, அவங்களுக்குலாம் ஏபிசி ஜூஸ், எனக்கு மட்டும் என்ன இந்த லெமன் ஜூஸ் கொடுக்குற? அதுவா மச்சான், நேத்து போட்ட போது தெளிய வேணாம். சரி சரி விடு விடு, சும்மா தான் கேட்டேன். அர்ஜுன், நேத்து ட்ரிங்க் பண்ணியா? அண்ணி அது வந்து லைட்டா. ஏன் அர்ஜுன், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத பழக்கம்? சாரி அண்ணி, இனிமே ட்ரிங்க் பண்ண மாட்டேன். 101. என்னது 101? இல்ல மச்சான், இதோட 101வது வாட்டி நீங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஏன் அர்ஜுன், அப்பாவையும் ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு சொன்ன, நேத்து கம்பெனிக்கு என்ன கூப்பிடாம விட்டுட்டியே. ஏங்க, நீங்களே அவனுக்கு எடுத்துருவீங்க போல. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? வாமா காவியா, எப்படி இருக்க? அக்கா, வா, எப்படி இருக்க? ஆமா, எப்ப வந்த? நேத்து நைட்டு தாண்டி. மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா காவியா. ஊர்ல எல்லாரும் எப்படிடா இருக்காங்க? எல்லாரும் நலம். ஆமா, இவ எப்படி வந்தா? சரிடா, எல்லாரும் பேசிட்டு இருங்க. ஏய், நீ எப்படி வந்த? என்ன அர்ஜுன், தெரியாத மாதிரி கேக்குற? நேத்து ஓ ரூம்ல தானே தங்கி இருந்தா? ஏன் ரூம்லையா? ஏய், உன்னெல்லாம் இங்க யாரடி வர சொன்னது? 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்புன. என்ன அர்ஜுன், வீட்டுக்கு வந்தவகிட்ட இப்படியா பேசுவ? இன்னும் என்ன அண்ணி, உங்களை எவ்வளவு கேவலப்படுத்தி அனுப்பலாம். இவளெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள விட்டீங்க? வெளியே போ சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்க அன்னைக்கிட்ட சாரி கேட்கணும், அவ்வளவுதானே? ஐசக்கா, உங்களை பத்தி பேசுனது ரொம்ப பெரிய தப்பு தான், மன்னிச்சிருங்க. காவியா, நீ என்னடா அவன் தான் லூசு மாதிரி உளறிட்டு இருக்கானா? அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ எதுக்காக சாரி கேட்குற? போதுமா மாமா, சாரி கேட்டுட்டேன். ஏன் மச்சான், உண்மையை சொல்லுங்க. அக்கா நேத்தே வந்துட்டாலாம், உங்க ரூம்ல தான் தங்கி இருந்தாலாம். இப்போ எல்லாரும் முன்னாடி சீன் தானே போடுறீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அந்த அளவுக்கு ஐசக்கா. ஏய், வாய மூடு. அத்தை, நீங்க சொன்னதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன். நான் என்னடா சொன்னேன்? இல்லத்தே, வந்ததும் கேட்டீங்களே பேரன் பேத்தின்னு, அதான் மாமா நேத்தே. ஏய், பொய் சொல்லாத. அப்படிலாம் நடந்துக்க வாய்ப்பே இல்ல. நேத்து நீ என் ரூம்குள்ளேயே வரல. மா, இவ பொய் சொல்றா, நம்பாதீங்க. என்ன மாமா இப்படி போய் சொல்றீங்க? நேத்து நைட் முழுக்க உங்க கூட தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு வேணா ஞாபகம் இல்லாம இருக்கலாம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இன்னும் 10 மாசம் வெயிட் பண்ணுங்க, அப்ப தெரியும். ஐயோ, ஒருவேளை நடந்திருக்குமோ? வாய்ப்பு இருக்கு. அர்ஜுன், அவ ஒரு ரூம்ல இருந்தது கூட தெரியாத அளவுக்கு நீ ட்ரிங்க் பண்ணிருக்க. உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இப்படி பண்ற? அண்ணி சாரி அண்ணி, அது அப்படியே ஹேபிட்டா மாறிடுச்சு. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீனா அப்புறம் இந்த ஜென்மத்துல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். சிச்சி ஐசக்கா, அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் அவர் அதை தொற்றுவாருங்கிறீங்க. அதானே, எங்க அக்கா அதெல்லாம் தொட விட்டுருவாரு என்ன? அப்படி சொல்லு தேஜு. அதுவும் இல்லாம என் மாமா வேற இன்னும் 10 மாசத்துல ஒரு குழந்தைக்கு அப்பா வாங்க போறாரு. இதுக்கப்புறமும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? ஏய், என் பையனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா அதுக்காக அதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. எனக்கு தெரியாது என் பையனை பத்தி. கரெக்டுமா, அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. இவ சும்மா சொல்றா. என்ன ஐசக்கா, நீங்களாவது நான் சொல்றது நம்புறீங்களா? என்னம்மா, எங்க அர்ஜுனை பத்தி எங்ககிட்டேவா? ஆமா, அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கை தான் போல. என்ன இருந்தாலும் அவரோட ஒய்ஃப் தான். ஒருவேளை இவ சொல்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ? மைண்ட் வைஸ்னு நினைச்சிட்டு சத்தமா பேசுறீங்க. சரி சரி, எல்லாரும் இப்படியே உட்காந்து கதை பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன், எல்லாரும் கிளம்புங்க. ஆமா சோஃபியக்கா, பாப்பா என்ன பண்றா? இவ்ளோ நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். சூர்யா கிட்ட தானே இருக்கா, பாத்து பாரு. ஹே தேஜு, நீ தனியா குக் பண்ண வேண்டாம், இரு நானும் ஹெல்ப்புக்கு வரேன். ஐசக்கா, நீங்க ஒர்க் பண்ணணும்ல, நீங்க கிளம்புங்க, நான் தேஜுக்கு ஹெல்ப் பண்றேன். தம்பி, அவ சொன்னது உண்மையே பொய்யோ, ஆனா அது உண்மையானாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். என்னம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? 2 வருஷம் ஆச்சு, உங்க மனசு கொஞ்சம் கூட மாறல.
இதுக்கப்புறமும் எதையும் தள்ளி போட வேணாம். நீ சொன்னினா அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சு எல்லாம் முறைப்படி நடக்கும். சரிம்மா, கொஞ்ச நாள் போகட்டும், பார்ப்போம். அர்ஜுன், அப்புறம் பழைய விஷயத்தெல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்திடாத. என்ன நீ என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, வந்ததும் அவளை பார்த்து என்கிட்ட சாரி சொல்ல சொன்னியா, எனக்கே சங்கடமா போச்சு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்தாத அர்ஜுன். ம், சரிங்க நீ. ஓய் குட்டிமா, சித்தப்பா சொல்லுங்க. சித்தப்பா சொல்லுங்க. சித்தப்பா. அப்படி இல்லடா, சித்தப்பா. அடியே, அப்படியே அவன்கிட்ட கதை விட்டுட்டு இங்க ஆவாங்க விட்டுறாத, திரும்பிடி. அண்ணி, அதான் 4 வாய் வாங்கிட்டால, விடுங்க. குட்டிமா. ஐ, குட்டிமாக்கு சித்தியெல்லாம் தெரியுதே. வா காவியா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க்கா. காட்டு ஆய திறக்கிறாளான்னு பாரு. அக்கா, அவளுக்கு போதும் போல, வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதாவது ஊட்டுங்க. ஆமாடா, இதுக்கு மேல இவகிட்ட போராடுறது வேஸ்ட். 4 வாய்க்கு மேல 1 வாய் கூட உள்ள போக மாட்டேங்குது. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரி அக்கா, நான் தேஜுவை பார்த்துட்டு வரேன். அவகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அர்ஜுன். சொல்லுங்க நீ. இதை நான் சொல்லலாமா கூடாதான்னு தெரியல, ஆனால் என் இடத்துல இப்போ ஐஸ் இருந்தா சொல்லியிருப்பா. காவியாவுக்கும் உனக்கும் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. அவளுக்கும் சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ நீங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர்னு தோணுது. அண்ணன் லைஃப்பும் அண்ணி லைஃப்பும் இப்படி இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ஐஷு விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும். அது அவளோட டிசிஷன், அதை நம்ம மாற்ற முடியாது. சாதாரண விஷயம், அதை ஊதி பெருசாக்கி அவள் லைஃப்பை அவளே ஸ்பாயில் பண்ணிக்கிறா. அண்ணி, அண்ணன் அன்னைக்கு பேசுனது எவ்வளோ தப்பான விஷயம். நீங்கள் என்னடான்னா இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க. ஏய், அனீஷ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒர்க் டென்ஷன்லேயும் கோவத்துலேயும் ஏதோ கத்தியிருப்பான். ஆனால் இதெல்லாம் அப்போவே பேசி முடிச்சிருக்கலாம். அவள் தான் இதை பெருசாக்கிட்டா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. நீயும் அன்னைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. நீ அவள் பயப்படுறான்னு நினைக்கிறேன். இவ முன்னாடி ஆர்கியூ பண்ண வேண்டாம். இந்த பேச்சை இதோடு விட்டுருவோம். இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேணாம். டேய், நான் ஆர்கியூ பண்ணலை, உனக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். அது அவங்களோட லைஃப், அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் அதுக்காக உன்னோட லைஃப்பை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத. காவியாவும் பாவம், எத்தனை வருஷமாக உனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். என் இடத்துல ஐஸ் இருந்தாலும் உனக்கு இதே அட்வைஸ் தான் கொடுத்துருப்பா. அவள் இப்போ உங்ககிட்ட சரியாக பேசுறதில்ல. அதனால தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்கிறது புரியுது அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். ஊரில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அம்மா, நீங்கள் வரப்போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. நானே இதை சடனாக தான் முடிவெடுத்தேன். ஓ, ஆனால் பாவம், சித்தி தான் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுது. ஏன் தேஜு, சித்தி சொல்கிற மாதிரி நீ ப்ளீஸ் காவியாக்கா, நீயும் இப்படிலாம் பேசாத. நடந்ததெல்லாம் என்னால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. 1 வருஷம்தான் ஆயிருக்கு. சரி சரி விடு, அதை பற்றிலாம் எதுக்கு பேசிக்கிட்டு. புதுசாக கேட்ரிங் கோர்ஸ்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க, எப்படி போயிட்டுருக்கு? இன்னைக்கு கூட இந்த வீட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. நேற்று கிளாஸில் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறேன். உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் சொல்ல, அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். எனக்கு ரெட் வெல்வெட். ஐயோ அக்கா, ஏதாவது ஈஸியாக சொல்லு. அப்போ உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று பண்ணு, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறேன். இவகிட்ட கேட்கலாமா வேணாமா? இவளே ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்கா. என்னன்னு கேட்குறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அனீஷ் மாமாக்கும் ஐசாக்காக்கும் என்ன பிரச்சனைன்னு எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது? என்னக்கா எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் தேஜு, அனீஷ் மாமாவும் ஐசாக்காவும் எதுக்கு இந்த முடிவெடுத்திருக்காங்க? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டனே, அதுக்காகவா? ஆனால் அது அர்ஜுன் அம்மா சொல்லி தான் பேசினேன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, ஐசாக்காவும் அர்ஜுனும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் 2 பேரும் இப்போ சரியாக பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க? ஐசக்கா என்ன தவிர இந்த வீட்டில் இருக்கிற யார்கிட்டேயுமே சரியாக மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. என்ன ரீசன்லாம் எனக்கு முழுசாக தெரியாது. இந்த வீட்டில் இருக்கிற இவளுக்கே எதுவுமே தெரியாதுன்னா வேறு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதை தெரிஞ்சுக்கணுன்னா அர்ஜுன் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அவரும் அண்ணி மேலே இருக்கிற பாசத்தில் உண்மையை சொல்ல மாட்டார். இதுக்கப்புறம் கேட்கணுன்னா ஒரே ஆள் தான், அனீஷ் மாமா கிட்ட தான் போய் பேசணும். அக்கா, என்னத்தை யோசிச்சுட்டே இருக்க? நீ பாட்டுக்கு அவங்க 2 பேரும் ஏன் பேசலை, அவங்க 2 பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, அந்த மாதிரி எதுவும் யோசிச்சிடாத. அர்ஜுன் மச்சான் ரொம்ப நல்லவர், ஐசக்காவும் அப்படிதான். நீ வேற மாதிரி எதுவும் திங்க் பண்ணிடாத. சி, நான் அதை யோசிக்கலடி. ஐசக்காவையும் அனீஷ் மாமாவையும் எப்படி சேர்த்து வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
அதெல்லாம் நான் முன்னவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால நீ தேவையில்லாம யோசிக்காம நீ பாட்டுக்கு உன் லைஃப் பாரு. 2 வருஷமா லவ் பண்ணிருக்கீங்க, இனிமேலாவது ஜாலியா என்ஜாய் பண்ணி லைஃப் வாழ பாருங்க. ஹலோ. இந்த வால் வந்தாச்சுல, சரி இனி நமக்கு என்ன வேலை, நான் கிளம்புறேன். வாண்டு இரு. அக்காவும் தங்கச்சி நிறைய கதைலாம் பேசியிருப்பீங்க போல. ஏ மச்சான், 2 வருஷம் கழிச்சு உங்க ஆளை மீட் பண்ணிருக்கீங்க. நேத்து போதையில எதுவும் ஞாபகம் இருந்திருக்காது. இன்னைக்காவது நாளை ஒழுங்கா என்ஜாய் பண்ணுங்க. ஐய், சைடு கேப்ல கோர்த்து விடுற பத்தியா? சும்மா மச்சான், சும்மா. மச்சான், இன்னைக்கு நான் கேக் ப்ரிப்பேர் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? அக்காட்ட கேட்டேன், ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டா. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை நான் செஞ்சு தரேன். எனக்கு வெனிலா ஓகே, ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். சூப்பர், ட்ரை பண்ணிட்டா போச்சு. சரி நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் ட்ரை பண்ணிட்டு ரூமுக்கு எடுத்துட்டு வரேன். மாமா, என்ன பக்கத்துல வந்து உட்காந்துட்டீங்க? ஏன் உட்காரக்கூடாதா? இல்ல யாராவது வந்துட்டா? மேடம், நவ் யூ ஆர் மை ஒய்ஃப். அது கரெக்டு தான், ஆனாலும் இந்த ஆனா உனெல்லாம் அப்புறம் பேசு. ஃபர்ஸ்ட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நேற்று நடந்ததுக்கு ஐ எம் ரியலி சாரி. சீரியஸாகவே எனக்கு நேற்று என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. சாரி குட்டிமா, கான்சியஸ் இல்லாமல் உங்ககிட்ட நான் அப்படி தப்பா. ஓ, மாமாக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாதனால சொன்னதை அப்படியே நம்பிட்டார் போல. கொஞ்ச நேரம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பரவாயில்ல மாமா, உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன, எனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு. சாரி குட்டிமா. ஐயோ மாமா, எதுக்கு சாரிலாம் கேட்குறீங்க? விடுங்க, நான் உங்களோட ஒய்ஃப், அந்த உரிமையில நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, இதில் என்ன இருக்கு? இல்லை, நேற்று என்ன நடந்துச்சுன்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஸோ நான் உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா சாரி குட்டிமா. என்ன மாமா இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அது என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டதுக்கு? இல்லடி, நான் நார்மலாக இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். சாரி குட்டிமா. இப்போ சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? அதை நேற்றே நீங்கள் யோசிச்சிருக்கணும். சரி, அதான் நடந்தது நடந்துருச்சுல, விடுங்க மாமா. ஆமாம் மாமா, எனக்கு ஒரு டவுட்டு. நான் உங்கள் பொண்டாட்டி தானே, அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? பொண்டாட்டியாக இருந்தாலும் நான் கான்சியஸ்லேயே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாமல் அப்படி நடந்துக்கிறது தப்பு தானே குட்டிமா? தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். ஆனால் என்ன பண்ண முடியும்? நானா ஸ்டார்ட் பண்ணேன், நீங்கள் தான் தொடங்குனீங்க. நானா? ஆமாம் மாமா, நீங்கள் தான். அப்புறம் நீ எதுவும் சொல்ல வேணாம், சாரி. மாமா மாமா இங்கே பாருங்க, நேற்று எதுவும் நடக்கலை. உங்களுக்கு எந்த நிலைமையிலையும் தப்புலாம் செய்ய வராது. பொண்டாட்டிங்கிறனால என்கிட்ட உரிமை எடுத்துக்க பார்த்தீங்க தான், ஆனால் நேற்று எதுவும் நடக்கலை. ரொம்ப கில்ட்டியான ஃபீல் பண்ண வேண்டாம், ஜாலியாக இருங்க. அப்போ இவ்வளோ நேரம் நீ சொன்னது? சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன், ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே, அதான் உண்மையை சொல்லிட்டேன். ஃப்ராடு பொண்டாட்டி, கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். சரி மாமா, நேற்று தான் எதுவும் நடக்கலை, ஆனால் இன்னைக்கு தொடங்கிடலாம். ஏய், என்ன மாமா, ஓகே தானே? ஒன்று கொடு, ஓகேவா இல்லையான்னு சொல்கிறேன். கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரி என்ன மாமா, ஓகேவா? கண்ணுக்குள்ள நுழைஞ்சு கொடிய விட்டு கொதிச்ச மல்லிகையே ஒரு மொழியில் சிரிச்சு பேசறே. இந்த ரூம்குள்ளேயே இருந்தா அவர் ஞாபகமாக தான் இருக்கும். பேசாம ஏதாவது வேலை இருந்தா போய் பார்ப்போம். இல்லை இல்லை, இந்த நேரத்தில் நான் எந்திரிச்சு போகிறத பார்த்தா வீட்டில் இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெட்டுரும். வேணாம், இங்கே இருப்போம். ஐ மிஸ் யூ சரவணா. எந்திரிங்க. முடியாது. என்ன மாமா நீங்க இன்னைக்கும் குடிச்சிருக்கீங்களா? எந்திரிங்க நீங்க. அதானே பார்த்தேன், குடிச்சாதான் உங்களுக்கு இப்படிலாம் பண்ண தோணும். எந்திரிங்க மாமா, இனிமே குடிச்சா என் பக்கத்துலேயே வரக்கூடாது. எந்திரிச்சு போங்க. முடியாது. ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? 2 வருஷத்துல இப்படி உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ப்ளீஸ் மாமா எந்திரிங்க. ஓ, இப்போ நான் உன் மடியில் படுத்துருக்கிறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? ஆமா, பிடிக்கல. நடிக்காத, நீ சிரிக்கிறது அப்படியே தெரியுது. இவளே இறுக்கமாக பிடிச்சி வச்சுட்டு எந்திரி எந்திரின்னு சீன் போடுவானா, நாங்கள் எந்திக்கணுமா? நீங்க மட்டும் என்ன குடிக்காம குடிச்ச மாதிரி சீன் போட்டு நடிச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஏய்,
என்னடி சொல்ற? நான் நிஜமாவே குடிச்சிருக்கேன். போதும் மாமா, ரீல் அந்து போச்சு. பாருடா, காலேஜ் போனதுலேருந்து மேடம் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க. ஓ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம், வீட்டில் சொன்னதெல்லாம் பார்த்தா உங்களை திருத்துறதுக்கே டைம் எடுக்கும்னு நினச்சேன். நீங்கள் என்னடான்னா உடனே ட்ரிங்க்ஸ் நிப்பாட்டிட்டீங்க. ஏன் அப்படி? குட்டிமா, 2 வருஷமா அந்த துரோகத்தை மறக்கிறதுக்கு எனக்கு போதை தேவைப்பட்டுச்சு. சரி, அப்போ இப்போ தேவைப்படலையா? இப்பதான் என் பொண்டாட்டி இருக்கல்ல, அவளை விட எனக்கு பெரிய போதை தேவையா என்ன? சரிதான். சரி குட்டிமா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நான் உனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட்? ஆமாம், ஒரு பொண்ணுக்கு தேவை பாதுகாப்பும் அரவணைப்பும் தான். அந்த ரெண்டுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன தேவைப்பட போகுது? அப்படி பார்க்கும்போது நீங்கள் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட். தொடங்கினால் கூசும் இடங்களா மாமா, குட்டிமா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். என்னது? ஹாய், புரியாத மாதிரி நடிக்காது. இல்லை மாமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னது? ஃபர்ஸ்ட் நைட். ஏ பொண்டாட்டி, ஓகே தானே? மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துலயா? ஏய், காலையில பேசிக்கலாம்டி. இப்பவே பேசணும். சரி சரி, சீக்கிரம் பேசு. பாடுறா அவசரத்தை. என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தெரிஞ்சுப்ப பாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், வாயை திறந்து சொன்னால் போதும். என் உயிரே நீ தாண்டி. அப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பீங்கல்ல? கேட்க மாட்டேன். ஏன்னா நீ இப்போ இழுக்கிற இழுபையை பார்த்தா எதுவும் வேணான்னு சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. நான் எப்பவுமே ஷார்ப் தான். ஆனால் அதுக்காக வேணான்லாம் சொல்லிடாத குட்டிமா. ஆண் பாவம் சும்மா விடாதடி. ஏன் மாமா, 2 வருஷம் பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் 2 மாசம் பொறுத்துக்க மாட்டீங்களா? 2 மாசமா? எதுக்குடி? ஏன் குட்டிமா, பயமா இருக்கா? சி, பயம்லாம் இல்லை. அப்புறம் எதுக்காக டைம் கேட்குற? ஏன் குட்டிமா, நீ இன்னும் அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துட்டு இருக்க? பழசை எதுவும் மறக்கலையா? சேச்சே, அதெல்லாம் இல்லை மாமா. அதில் ஏன் தப்பு இல்லைன்னு நானே முழுசாக நம்புகிறேன். அப்புறம் ஏன் இன்னும் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்துட்டு இருக்க? தூக்கி போட வேண்டியதானே? மா, அதில் ஏன் தப்பு எதுவுமே இல்லை தான். ஆனாலும் நான் தூங்கும் போது என் பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த டேப்லெட் போட்டுட்டா அது எதுவுமே தெரியாது, மார்னிங் தான் எந்திப்பேன். ஆனால் மாமா, நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவைப்படாது. ஸோ இனிமேல் அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு 2 மாதம் டைம்? மாமாவோட லைஃப்பை நினச்சி கவலையாக இருக்குது. இன்னும் 2 மாதத்துல டிவோர்ஸ். அதை எப்படியாவது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமே. நீ எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அவங்க லைஃப் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா? அதெல்லாம் எனக்கு நிறையவே இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அது அவங்களோட டிசிஷன். அதை அவங்க மாற்றிக்கிறதும் மாற்றிக்காததும் அவங்க இஷ்டம். நீ அதிலலாம் தலையிட்றாத. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆர்டர் போடாதீங்க. இம்மா, நல்ல மூமெண்ட்டை நீ தேவையில்லாமல் பேசி ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க. யாரு? நான் ஸ்பாயில் பண்ணுறேனா? நீங்கள் தான் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. வேண்டான்னு சொன்னால் விடுங்களேன். எனக்கு இது தேவைதாண்டி. நான் பாட்டுக்கு 7 தானே இருந்தேன். நானும் எவ்வளோ ஆசாசியாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்படி மோசம் பண்ணுறல நீ. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடந்தாகணும். யார் எப்படி போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சரி சரி, மூஞ்ச தூக்காத. நீ சொன்ன மாதிரி 2 மாதத்துக்கு அப்புறமே எல்லாம் வச்சுக்கலாம். இல்லை, என்னால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். டிஏ, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு லைட்டாக ஆசைப்பட்டேன். சரி பரவாயில்ல. டிமா, அதான் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரியேன். இல்லை, நீங்கள் முழு மனசை சொல்லலை. டிமா, நான் முழு மனசாக தான் சொல்கிறேன். இப்படி உன் நெஞ்சில் சாஞ்சிருக்கிறதே எனக்கு அவ்வளோ சுகமாக இருக்கு. எனக்கு அதுவே எனக்கு போதும். தான் சொல்லிட்டேன்ல, கொஞ்சம் சிரியேன். இப்படி உருன்னு வச்சுட்டு இருந்தா எந்திரிச்சு போயிடுவேன். இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு. இப்படியே இரு, எனக்கு இன்னைக்கு நைட் இதுவே போதும். உன் கருங்கூந்தல் கொழாகத்தான் so much. Love you too. உரையாடித்தான் ஜென்மம் தீரும். உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும். என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். உன் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை.
அதை தாண்டி ஒன்றுமே இல்லை பெண்ணே பெண்ணே நீ